Students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சப்ரோட்டீன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். சப்ரோட்டீன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் யூஸ்ட் இன் எ ப்ரோக்ராம். இட் கேன் பி யூஸ்டு ரிப்பீட்டட்லி. இட் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் எ பர்டிகுலர் டாஸ்க்கு. இதே தான் ஃபங்க்ஷனும். சப்ரோட்டீன்ஸுங்கிறது அல்காரித்தில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதையே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அப்புறம் பேராமீட்டர்ஸ்னால் வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஆர்குமெண்ட்ஸ் மீன்ஸ் வேல்யூஸ் பாஸ்டு டு த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், தட் இஸ் வேல்யூஸ் அசைன் டு த பேராமீட்டர்ஸ். இதை உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பியூர் ஃபங்க்ஷன், தென் இம்பியூர் ஃபங்க்ஷன். Pure functions are functions which will give exact result when the same arguments are passed. அதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் அதையே சேம் ஆர்கியூமெண்ட்ஸே நம்ம அனுப்பும்போது ரிசல்ட்டில் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், let square x colons equal to return colon x into x. இதில் letங்கிறது கீவேர்டு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஸ்கொயர். அப்புறம் பேராமீட்டர் யூஸ்ட் இன் த ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸ் கோலன் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எல்லாமே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஹியர் சிங்கிள் லைன் இஸ் கிவன் இன் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், தட் இஸ் ரிட்டர்ன் எக்ஸ் இன்டூ எக்ஸ். இப்போ எக்ஸுங்கிறது பேராமீட்டர், அதனுடைய வேல்யூ தட் இஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர்கியூமெண்ட் 2 கொடுத்தா அந்த ரிட்டர்ன் வேல்யூ 2 into 2 that is 4. The output of the function is 4. அப்போ நம்ம 2 திரும்ப எத்தனை தடவை கொடுத்தாலும் அவுட்புட் அந்த சேம் ரிசல்ட் 4 தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் பியூர் ஃபங்க்ஷன். தட் மீன்ஸ் it will give exact result when the same arguments are passed. இப்போ எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்தோன்னா 3 into 3 9. இப்படி திரும்பவும் 3 கொடுத்தாலும் 9. எத்தனை தடவை 3ன்னு நம்ம ஆர்கியூமெண்ட் கொடுத்தாலும் ரிசல்ட் 3 into 3 9 நமக்கு கிடைக்கும். இதான் பியூர் ஃபங்க்ஷன். Impure function. The variables used inside the function may cause the side effects to the result, that is return value, though the functions which are not passed with any arguments. இப்போ ஃபங்க்ஷனில் பேராமீட்டர்ஸே யூஸ் பண்ணலைனாலும் நம்ம அந்த வேரியபிள்ஸ் யூஸ்டு இன்சைடு த ஃபங்க்ஷன் சைடு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுது அவுட்புட்டில். இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்கு பேர் இம்பியூர் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள், ரேண்டம் ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட். இந்த ஃபங்க்ஷன் பில்ட்இன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதெல்லாம் டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ஒரு அவுட்புட், நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது வேறு டிஃப்ரெண்ட் அவுட்புட்டு. இப்படி ஒவ்வொரு தடவை நம்ம கால் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் அவுட்புட்டையே நமக்கு தரும். ஃபஸ்ட் டைம் கிடச்ச அவுட்புட் திரும்ப ரிப்பீட்டே ஆகாது. அதை போல் டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை தரும். இட் வில் ஜென்ரேட் டிஃப்ரெண்ட் அவுட்புட் ஃபார் த சேம் ஃபங்க்ஷன் கால். என்ன, இதில் நம்ம பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலை, அதனால் ஆர்கியூமெண்ட்ஸும் பாஸ் பண்ண மாட்டோம். இருந்தால் கூட இந்த வேரியபிள்ஸ் யூஸ்டு இன்சைடு த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் காஸ் த சைடு எஃபெக்ட்ஸ் டு த ரிட்டர்ன் வேல்யூ. இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்கு பேர் இம்பியூர் ஃபங்க்ஷன். சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் இம்பியூர் ஃபங்க்ஷன். இப்போ இந்த வேரியபிள்ஸ் யூஸ்டு இன்சைட் த ஃபங்க்ஷன் மே காஸ் சைடு எஃபெக்ட்ஸ் தோ த ஃபங்க்ஷன் விச் ஆர் நாட் பாஸ்டு வித் எனி ஆர்கியூமெண்ட்ஸ். இன் சச் கேசஸ் த ஃபங்க்ஷன் இஸ் கால்டு இம்பியூர் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள், random will generate different outputs for the same function call. அதனால் இம்பியூர் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸை ஜென்ரேட் பண்ணுது ஃபார் த சேம் ஃபங்க்ஷன் கால். ஒரு ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ஒரு அவுட்புட், செகண்ட் டைம் கால் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் அவுட்புட், அப்படி ஒவ்வொரு டைமும் கால் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுது. ஈவன் தோ இந்த ஃபங்க்ஷன் நாட் பாஸ்டு வித் எனி ஆர்கியூமெண்ட்ஸ். அதில் பேராமீட்டர்ஸே யூஸ் பண்ணலைனாலும் டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை க்ரியேட் பண்ணுது. எப்படி பண்ணுது அப்படின்னா, the variables used inside the function
அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுவாங்க, வேல்யூஸை. அந்த வேரியபிள்ஸ் வந்து சைடு எஃபெக்ட்ஸை, சேஞ்சஸை ரிசல்ட்டில் க்ரியேட் பண்ணுது. இப்படியும் வந்து ஃபங்க்ஷன் வந்து இம்ப்யூர் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை க்ரியேட் பண்ணுது. அப்புறம் இன்னொரு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் யூஸ்ட் அவுட் சைடு த ஃபங்க்ஷன் கூட சைடு எஃபெக்ட்ஸை அவுட்புட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணுது. இந்த வேரியபிள்ஸ் யூஸ்டு இன்சைடு த ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரேண்டம் நம்பர், அதாவது லெட்டுங்கிறது கீவேர்ட், ரேண்டம் நம்பர் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், a:= அது வந்து பெராமீட்டர். இந்த ரேண்டம் நம்பருங்கிறது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்லேயே 2 மெயின் டைப்ஸ் என்னென்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனும் இருக்குது, பில்ட்இன் ஃபங்க்ஷனும் இருக்குது. இதில் இந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எதை கால் பண்ணணும் அப்படின்னா ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அதில் வந்து ரேண்டம்ங்கிறது ஒன் ஆஃப் த பில்ட்இன் ஃபங்க்ஷன். இதை கால் பண்ணணும். இதை கால் பண்ணும்போது இந்த ரேண்டம் ஆஃப் ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். அதில் எந்த பெராமீட்டரும் நம்ம கொடுக்கல, அதனால் ஆர்குமெண்ட்ஸே தேவையில்லை இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ரேண்டம் வந்து ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ஒரு அவுட்புட்டை கொடுக்கும், செகண்ட் டைம் ரன் ஆகும்போது டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை கொடுக்கும். இந்த ரேண்டம்ங்கிறது ஒன் ஆஃப் த இம்ப்யூர் ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம இந்த இம்ப்யூர் ஃபங்க்ஷனில் கவனிக்கக்கூடிய அந்த நேம், அந்த ரேண்டம் ஆஃப் அப்படி போட்டிருக்கலாம், அதுதான் வந்து இம்ப்யூர் ஃபங்க்ஷன். லெட் ரேண்டம் நம்பர் a: அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் லைனில். அது நம்ம கொடுக்கக்கூடிய யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது இதை கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த ரேண்டம் ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் தான் இங்கே இம்ப்யூர் ஃபங்க்ஷன். ஏன்னா அதில் பேராமீட்டரே நம்ம கொடுக்கல, ஆர்குமெண்ட்ஸ் அனுப்ப வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா வேரியபிள் யூஸ்டு இன்சைட் த ஃபங்க்ஷன் வந்து அங்கே அந்த சைடு எஃபெக்டை அவுட்புட்டில் க்ரியேட் பண்ணுது. அதே போல் வேரியபிள்ஸ் யூஸ்டு அவுட் சைடு த ஃபங்க்ஷன் கூட சைடு எஃபெக்டை க்ரியேட் பண்ணும். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க செகண்ட் பாயிண்டில். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் யூஸ்டு அவுட் சைடு த ஃபங்க்ஷன் இஸ் y = 0ன்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இன்ட்டுலாம் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது வந்து அந்த டைப் ஆஃப் த இந்த இன்புட் அவுட்புட்டை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு இன்ட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் வேல்யூவோட டைப்பு, ரெண்டாவது இன்ட்டு வந்து இன்புட் எக்ஸோட டைப்பு இன்ட்டு, அதை கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் வந்து y = y + x, ரிட்டர்ன் y, இதுதான் வந்து டெஃபினிஷன். ஒவ்வொரு தடையும் ஒய்யோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது, எக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ரிட்டர்ன் y தான் நம்ம எடுத்திருக்கோம். அதான் y is changed inside the function due to which the result of the function is changed each time. ஒவ்வொரு தடவையும் நம்ம ரன் பண்ணும்போதெல்லாம் y வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது இன்சைடு த ஃபங்க்ஷன். ஸோ அதனால் அவுட்புட் ஆல்சோ y தான், அதனால் ஒய்யும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படி வேரியபிள்ஸ் யூஸ்ட் அவுட் சைடு த ஃபங்க்ஷனும் சைடு எஃபெக்டை வந்து அவுட்புட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணுது. இதான் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் இம்ப்யூர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ மாடிஃபை எ வேரியபிள் அவுட் சைட் த ஃபங்க்ஷன். அதாவது நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் இம்ப்யூர் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். வேரியபிள்ஸ் யூஸ்ட் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் மே காஸ் த சைடு எஃபெக்ட்ஸ் டு த ரிசல்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்னு செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம். அதை தான் திரும்ப பார்க்க போகிறோம். இது வந்து லெசன் பேக்கில் உள்ள ஒரு கொஸ்டின். அதாவது நான் இப்போ இந்த கிளாஸில் பார்க்கக்கூடிய எல்லா டெஃபினிஷன், ஃபஸ்ட்டு பியூர் ஃபங்க்ஷன், இம்ப்யூர் ஃபங்க்ஷன், அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் இம்ப்யூர் ஃபங்க்ஷன், இதெல்லாம் லெசன் பேக்கில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அதனால் இது எல்லாமே நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டெஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சொல்லக்கூடிய இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்ம வந்து லெசன் பேக்கில் வரக்கூடியதான். இதையும் காப்பி பண்ணி வச்சு நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் இம்ப்யூர் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய அந்த செகண்ட் பாயிண்ட் தான் இது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் குரூப்ஸ் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ் இஸ், அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டைப் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ் இஸ் மாடிஃபையிங் த வேரியபிள் அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பார்த்த அதே சேம் எக்ஸாம்பிளை இங்கேயும் பார்க்க போகிறோம். y = 0. let int inc into x colon equal to definition, function definition, that is y colon equal to y plus x. return y, return value வந்து y,
and function definitionல இந்த y ஓட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகுது. அதாவது the value of y is changed inside the function definition due to which the result of the function is changed each time. ஒவ்வொரு தடவையும் நம்ம கால் பண்ணும்போது இந்த அவுட்புட் ஆஃப் த ஃபங்க்ஷனும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அந்த ஒய் தான் அவுட்புட் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்படி ஒய்யோட மதிப்பு சேஞ்ச் ஆக ஆக அவுட்புட் ஆஃப் த ஃபங்க்ஷனும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது வந்து லெசன் பேக்கில் வரக்கூடிய கொஸ்டின். நான் இதையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தனித்தனியாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். The return value of pure functions solely depends on its arguments passed. That means the return value of the pure functions வந்து only depends on its arguments passed. என்ன ஆர்குமெண்ட்ஸ் நம்ம அனுப்புகிறோமோ அதை மட்டுமே பேஸ் பண்ணி அந்த அவுட்புட் இருக்கும். If you call the pure function with the same set of arguments, you will always get the same return values. நம்ம சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை அனுப்பும்போது நம்ம வந்து கண்டிப்பாக சேம் ரிட்டர்ன் வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்கும். தே do not have any side effects. அங்கே சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. அவுட்புட்டை வந்து எந்த சேஞ்சஸையும் க்ரியேட் பண்ணாது. அந்த சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸுக்கு சேம் ரிட்டர்ன் வேல்யூஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். They do not modify the arguments which are passed to them. அதுக்கு அனுப்பக்கூடிய ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூஸை இங்கே வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. the pure அந்த ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு அனுப்பப்பட்ட ஆர்குமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாது. தட் இஸ் a pure function. இப்போ வந்து impure ஃபங்க்ஷனை பார்க்கும்போது the return value of impure function does not solely depends on its arguments passed. இதுவே pure ஃபங்க்ஷனில் பார்த்தோம், the return value of pure function solely depends on its arguments passed. the only depends on its arguments passed. அங்கே ஆர்குமெண்ட்ஸ் என்ன அனுப்புகிறோமோ 2ன்னு அனுப்புனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸ் 2 அப்படின்னா அவுட்புட் கண்டிப்பாக 4. 3ன்னு அனுப்புனா ரிசல்ட் வந்து 3 × 3 9. அதான் இந்த அவுட்புட் வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸையே பேஸ் பண்ணி இருக்கும். ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட். பட் இம்பியூர் ஃபங்க்ஷனில் வந்து இந்த அவுட்புட் வந்து ஆர்குமெண்ட்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்காது. ஏன்னா வேரியபிள்ஸ் யூஸ்டு இன்சைட் த ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணியும் வேரியபிள்ஸ் யூஸ்டு அவுட் சைட் த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியும் இருக்கும். அப்புறம் செகண்ட் பாயிண்ட்டை பார்க்கும்போது இஃப் யூ கால் த இம்பியூர் ஃபங்க்ஷன் வித் சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் you might get the different return values. இதுவே pure functionல if you call the pure function with the same set of arguments, you will always get the same return values அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து you might get the different return values. Third point வந்து evaluation of impure functions cause the side effects to its output. ஆனால் pure functionல வந்து they do not cause any side effects. சைட் எஃபெக்டே கிடையாது. ஃபோர்த்து பாயிண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they may modify the arguments passed to them. ஆனால் பியூர் ஃபங்க்ஷன் வந்து they do not modify the arguments passed to them. ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூவை அந்த பியூர் ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணாது. பட் இம்பியூர் ஃபங்க்ஷனில் இந்த ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணும். இதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பியூர் அண்டு இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து அடுத்த லெசன் பேக் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒய் strlen இஸ் கால்டு பியூர் ஃபங்க்ஷன். அதாவது strlenங்கிறது ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன். எப்படி ரேண்டம் வந்து ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோமோ அதே போல் ரேண்டமாக நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணும். அதாவது ஒரு ஆர்டராக ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டர் இல்லாமல் ரேண்டமாக அங்கேயும் இங்கேயுமா நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண அங்கொன்றும் இங்கொன்றுமா நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடியது தான் ரேண்டம் ஃபங்க்ஷன். அது ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன். அதே போல் இன்னொரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் strlen. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டோன்னா அதை எடுத்து அது என்ன பண்ணிடுது லென்த்தை கண்டுபிடிக்கும். அதில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை இருக்குங்கிறத ரிட்டர்ன் பண்ணக்கூடியது தான் strlen.
இதை வந்து நம்ம பியூர் ஃபங்க்ஷன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது strlenக்கு நம்ம என்ன ஸ்ட்ரிங்கை கொடுக்கோமோ அந்த ஸ்ட்ரிங்கை அதை அக்சஸ் பண்ணி அதை வேல்யூ அக்சஸ் பண்ணி அதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. அதான் strlen. இப்போ வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கும், அதுக்கு ஒரு ரிசல்ட் வருது. அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது அதுக்கான நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான ரிசல்ட்டை நம்ம கொடுக்கு. இப்படி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பெராமீட்டரை ஆர்கியூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்குது இது. அதனால தான் இது வந்து பியூர் ஃபங்க்ஷன். ஒரே ஆர்கியூமெண்ட்டை எத்தனை தடவை கொடுத்தாலும் சேம் ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். ஆர்கியூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் இந்த strlen இஸ் எ பியூர் ஃபங்க்ஷன் பிகாஸ் த ஃபங்க்ஷன் டேக்ஸ் ஒன் வேரியபிள் அஸ் எ பெராமீட்டர் அண்ட் அக்சஸஸ் இட் டு ஃபைண்ட் இட்ஸ் லென்த். அந்த ஒரே ஒரு பெராமீட்டரை தான் யூஸ் பண்ணுது, அதனுடைய வேல்யூவை அக்சஸ் பண்ணி லென்த்தை கால்குலேட் பண்ணிடுது. திஸ் ஃபங்க்ஷன் ரீட்ஸ் எக்ஸ்டர்னல் மெமரி பட் டஸ் நாட் சேஞ்ச் இட். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிளில், தட் இஸ் மெமரின்னு இங்கே டினோட் பண்ணியிருக்கான், அதில் சேவ் ஆகிருக்கும். அதை வந்து இது என்ன பண்ணுது, ரீட் பண்ணி அந்த எக்ஸ்டர்னல் மெமரியிலேருந்து கிடச்சிருக்க அந்த வேல்யூவை அக்சஸ் பண்ணி, அதாவது அந்த ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி அதனுடைய லென்த்தை கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடுது. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இது சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, இந்த ஸ்டெப்லேயும் வந்து இது சேஞ்ச் பண்ணாது. அந்த ஸ்ட்ரிங்கை அந்த வேல்யூ ஆஃப் அந்த எக்ஸ்டர்னல் மெமரியை அக்சஸ் பண்ணி அதனுடைய லென்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது. இதான் வந்து strlen. இட் இஸ் எ பியூர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரைட் த இன்ஃபரன்ஸ் யூ கெட் ஃப்ரம் x:= 78. இந்த லைன்லேருந்து நீ என்ன உனக்கு கிடைச்ச மீனிங் என்ன அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டிருக்கான். இது வந்து லெசன் பேக் கொஸ்டின். இது வந்து நீங்கள் புக்கில் வந்து ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்துருக்கீங்க. அந்த ஆன்சரை அப்படி இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிடணும். அதாவது இந்த லைனில் வந்து இட் ஹேஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன் இன் இட் பட் 78 அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 78 இஸ் நாட் இட் செல்ஃப் அன் எக்ஸ்ப்ரெஷன். ஏன்னா இதுவே வந்து எக்ஸ்ப்ரெஷன் ஆகாது, ரேதர் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஏன்னா இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து என்னது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இட் இஸ் நாட் இட் செல்ஃப் அன் எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது, ஆனால் இட் ஹேஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன் இன் இட், அதில் எக்ஸ்ப்ரெஷன் வரும். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னா it binds value to name. In this example, the value 78 is assigned to the name x. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுடைய பர்பஸே இது தான், வேல்யூவை அந்த வேரியபிள் நேமில் அசைன் பண்ணக்கூடியது தான். இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது இந்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னது அப்படின்னு, அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு, அப்புறம் டெஃபினிஷன்ஸ்னால் என்ன, எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் கிளியராக நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடணும். டெஃபினிஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். டெஃபினிஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆர் நாட் ட்ரீட்டட் அஸ் டெஃபினிஷன்ஸ். அதில் வந்து டெஃபினிஷன்ஸ் கேன் ஹாவ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், டெஃபினிஷன்ஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும். அதே போல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயும் டெஃபினிஷன் வரலாம். இதுதான் வந்து இந்த லைனில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மீனிங். நெக்ஸ்ட்டு லெசன் பேக் கொஸ்டின் வந்து which of the following is a normal or recursive function definition. நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் நார்மல் ஃபங்க்ஷன், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்னன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லெட் REC sum xy colons equal to return x plus y. இதில் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இந்த ஃபஸ்ட் லைனை நம்ம பார்த்தோன்னா லெட்டுங்கிற கீவேர்ட் இருக்குது, அடுத்து வந்து RECங்கிற கீவேர்ட் வந்திருக்கு, அப்புறம் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், அப்புறம் பெராமீட்டர்ஸ் யூஸ்டு தட் இஸ் எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருக்குது, அப்புறம் ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதான் டெஃபினிஷன். இதில் வந்து அந்த RECங்கிற கீவேர்ட் வந்திருக்கிறதுனால இந்த சம் ஃபங்க்ஷன் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்.
நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிளில் லெட் அப்புறம் DISP அப்படின்னு கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். அதனுடைய டெஃபினிஷன் வந்து பிரிண்ட் வெல்கம் அப்படிங்கிறது டெஃபினிஷன். இதில் RECங்கிற கீவேர்டு இல்லை, அதனால் இது வந்து இந்த நார்மல் ஃபங்க்ஷன். மூணாவதில் வந்து லெட் REC சம் நம் கோலன்ஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்து அப்புறம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து REC இருக்கிறதுனால கீவேர்ட் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இது போல் அந்த ஃபஸ்ட்டு லைனில் நம்ம பார்க்கணும். கீவேர்ட் REC இருந்ததுன்னா அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், REC இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து நார்மல் ஃபங்க்ஷன்.